available. குரலற்றவர்களின் குரலாக. வணக்கம். மே 1 தொழிலாளர்கள் தினம் என்று இன்று நாம் கொண்டாடி இருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் பெரும் புரட்சியாளருடைய பங்களிப்பு உண்டு என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருப்பதைப் போல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை என்பது அன்றைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது. ஏனென்று கேட்டால் 12 மணி நேரம் வேலை என்பது கட்டாய சட்டமாக இருந்த காலம் அது. காலையில் கையில் ரேகை தெரிகின்ற பொழுது வேலைக்கு செல்ல வேண்டும், கையில் ரேகை மறைகின்ற பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்ற நிலை இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் 1908ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த 12 மணி நேர வேலை திட்டத்திற்கு எதிராக முதலில் புரட்சி குரல் எழுப்பியவர் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். தூத்துக்குடியில் அமைந்துள்ள கோரல் மில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மில்லில் 12 மணி நேரம் வேலையை எதிர்த்து ஒரு மாபெரும் புரட்சி போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அந்த போராட்டத்தில் வெற்றியாகத்தான் 12 மணி நேர வேலை என்பது 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. 2 மடங்காக சம்பளம் உயர்த்தப்பட்டது. ஓய்வின்றி வேலை பார்த்த ஊழியர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 1923இல் சிந்தனை சிற்பி சிங்கார வேலன் அவருடைய தலைமையில் தொழிலாளருடைய உரிமைகளை மீட்போம், உரிமைகளை காப்போம் எனும் தலைப்பில் ஒரு மிகப்பெரிய உறுதிமொழி கூட்டம் நடைபெற்றது சென்னையில். அந்த கூட்டம் நடந்த நாள் என்பது மே 1. அதுதான் இந்தியாவில் முதலில் நடைபெற்ற தொழிலாளர்கள் தின கூட்டம். அந்த நிகழ்வின் நினைவாகத்தான் சென்னையில் இன்றும் தொழிலாளர்களுடைய அந்த சிலை அமைக்கப்பட்டது. சென்னையினுடைய அடையாள குறியீடாக இன்றைக்கு அந்த தொழிலாளருடைய சிலை இருக்கிறது என்றால் அதற்கு சிங்காரவேலர் அவருடைய அர்ப்பணிப்பு உண்டு என்பதனை நான் நினைவில் கொள்ள வேண்டும்.